ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இந்த எலியாவுடையதான சம்பவத்தை 2 பகுதியாக நாம் பார்க்கிறோம். இந்த 2ஆம் தரம்ங்கிறது அவனை அந்த இடத்துல 2ஆவது தரம் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, சாப்பாடு கொடுக்கறத பற்றி இருக்குது. ஆனால் 2 பகுதியாக நாம் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அவன் வந்து படுத்து சூரச்செடிக்கு கீழே ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான். 1 ராஜாக்கள் 19:4 வாசிங்க திருப்பி. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இது எலியாவுடையதான முதல் பார்ட். இதே எலியா சொல்ற வார்த்தையை கவனிங்க. 1 ராஜாக்கள் 17:1 வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். இந்த 2 வார்த்தைக்கு உள்ள டிஃபரன்ஸ் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 17:1 அவன் வார்த்தையில் இருக்கிறதான ஒரு அத்தாரிட்டியை கவனிங்க. வசனம் சொல்லுது, நான் சொன்னாதான் பனியும் மழையும் பெய்யும். இது அத்தாரிட்டி. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதே எலியா தான் 1 ராஜாக்கள் 19:4 சொல்றாரு, போதும் கர்த்தாவே, நான் சாகிறேன் அப்படிங்கிறார். இந்த நிலைமை ஏன் வந்தது? இந்த நிலைமை ஏன் வந்தது? இப்படி ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறவர், அல்லது கர்த்தர் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி, எல்லாரும் எலியாவை கண்டா பயம். ஆகாப்பிலிருந்து ஒபதியா வரைக்கும் எல்லாருக்கும் அப்படி ஒரு பயம். நமக்கு அப்படி ஒரு கனத்தை தான் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். முதல்ல நாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆண்டவர் அவரை தேடுகிறவர்களை ஒரு நாளும் மனுஷர் கண்களுக்கு முன்பாக தலை குனிய வேண்டும் என்று விரும்புகிறதே கிடையாது. ஏன்னா எந்த அப்பாவும் தான் பசங்க அப்படி இருக்கணும்னு நினைக்கவே மாட்டார். எந்த அப்பாவும் நினைக்க மாட்டார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவ்வளோதான். அவரை நோக்கி பார்க்கணும், வெட்கப்படவே மாட்டாங்க. தலையை நிமிர பண்ணுகிற தேவன் அவர். அப்படி இருக்கிறதா ஆண்டவருக்கு பிடிக்கும். எல்லா அப்பாவுக்குமே தான் பசங்க அப்படி இருக்கணும் தானே பிடிக்கும். தமிழில் கூட சொல்லுவாங்கல்ல, தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்படி தான் பசங்க நல்லா இருக்கிறத பார்க்குறதா அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். அப்படி தான் ஆண்டவன் நம்மளையும் வைக்க விரும்புகிறார். ஆனால் நடந்தது என்ன? அப்படித்தான் எலியா இருக்கிறார். ஆனால் திடீர்னு பார்த்தா நடுவில் பாருங்க, எல்லாமே பயங்கரமாக இருக்கும். வானத்துலேருந்து அக்கினி இறக்குவார், 400 தீர்க்கதரிசிகளை போட்டு வெட்டி போடுவார். அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும், மழை பெய்யும், எல்லாம் நடக்கும். அப்படி ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் இருக்குது. திடீர்னு பார்த்தா வசனம் சொல்லுது, போதும் கர்த்தாவே, நான் சாகிறேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது, என்னை விட்டுருங்க, நான் ஒன்றும் ரொம்ப நல்லவெல்லாம் இல்லை அப்படின்ற சொல்கிற அளவுக்கு அவருடையதான ஒரு ஊழியமோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையோ படுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு சூரச்செடிக்கு கீழே. எதனால் இப்படி வந்துச்சு அப்படின்னு தான் பார்க்கணும். பார்க்கறதுக்கு சும்மா சாதாரணமாக ஒரு வசனம் இருக்கும். என்னென்னா, இந்த வசனத்தை அவன் தெரிந்த போது, அதாவது ஏசபேல் ஆள் அனுப்பி சொல்கிறாங்க, 2வது வசனம் அந்த 19 சொல்கிறாங்க, நாளைக்கு இந்நேரம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உன் தலையை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு சாதாரணமாக இருக்குது நமக்கு. அம்மா ஏசபேல் சொல்லிட்டாங்க, அதனால தான் எலியா அப்படி பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி தான் 400 தீர்க்கதரிசிகளை பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்கிறாரு? கீகோசோன் ஆற்றங்கரையில் கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான்னு. அது மட்டும் இல்லை, ராஜாவையே சொல்கிறான், ராஜாவை பார்த்து சொல்கிறான், எழுந்திரிச்சு போ, சாப்பிடு, அதான் வா போ, அவ்வளோதான், ராஜாவை நான் வர சொன்னேன்னு போய் சொல்லுங்கிறான் ராஜாவை. இன்னொரு இடத்துல சொல்கிறான், நீ போய் சாப்பிடு, சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போன்றான், ரசத்தை பூட்டி கொண்டு வீட்டுக்கு போ, மழை வரப்போகுதுங்கிறான். இப்படி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜைஜாண்டிக்காக இருந்ததான எலியா ஒரு ஏசபேல் சொன்ன வார்த்தை, அதுவும் அந்தம்மா நேராக கூட வந்து சொல்லலை. வசனம் சொல்லுது, ஆள் அனுப்பி, அப்பொழுது ஏசபேல் எலியாவிடத்துக்கு ஆள் அனுப்பி நாளைக்கு இந்நேரம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் அனுப்பி சொன்ன ஒரு விஷயத்தை கேட்ட உடனே எலியாவுக்கு உடனே ஆண்டவர்கிட்ட போயிட்டாரு, ஆண்டவரே இதுக்கு மேலே முடியாது, சாகிறேன். அப்போது ஒரு அப்படியே ஒரு டெம்பரேச்சரில் மேலே இருந்தது அட்டஸ்டச்சு கீழே இறங்கிருச்சு, அப்படியே 0க்கு வருது. இது ஒரு நாள் ப்ராசஸா? திடீர்னு அப்படி நடந்துச்சா? கேட்ட உடனே அப்படி ஆச்சா அப்படின்னா இல்லை. எலியாவுடையதான மிக முக்கியமான சில டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது இங்கே 1 ராஜாக்கள் 17:1 இருந்த எலியா இந்த 1 ராஜாக்கள் 19:4 சில காரியங்கள் அவர் லைஃப்பில் நடக்குது. அது அப்படியே அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை எப்படி அப்படியே மாற்றிக்கிட்டு வருதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளை அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது நடக்கும்.
கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரதானமான திட்டம் தான் வச்சிருக்கிறார். எலியாங்கிற ஒரு மகா பெரிய திட்டம். எங்கேருந்து வந்தால் எங்கே ஏறி போனான் தெரியாது. இவனை பற்றி இயேசுவே ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். அப்படி ஒரு தீர்க்கதரிசி. அதுவும் எலியாவை பற்றினதான விஷயங்கள்லாம் கேட்டிங்கன்னா சும்மா ஒரு 2-3 அதிகாரம் தான் வருவார். 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் விட்டாச்சுன்னா 21 வருவார். அடுத்து 2 ராஜாக்களில் ஏறி போயிடுவார். ஒரு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 10 அதிகாரத்துக்குள்ளே தான் இருப்பார். ஆனால் அவர் செஞ்ச விஷயம் அப்படியே இன்னைய வரைக்கும் எலியா தீர்க்கதரிசி வருவா அப்படின்னு வெயிட் பண்ணுறது இருக்குது. அப்படி ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு மினிஸ்ட்ரி ஏன் இப்படி மேலேருந்து இந்த போதும் கர்த்தாவேங்கிற இடத்துக்கு வருது, சோர்ந்து போகிற நிலைமைக்கு வருது அப்படின்னா, இது நாட் ஒன்லி மினிஸ்ட்ரி, திருப்பியும் சொல்கிறேன், இது வெறும் ஊழியத்துக்கு மட்டும் பொருந்துகிற விஷயம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும், நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் பொருந்தும். நல்ல ஸ்பிரிச்சுவலாக இருப்போம், நல்ல கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியமாக நிற்போம், குடும்பம் நல்லா இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போதும் இதெல்லாம் முடிச்சிருவோம், இதோட சாகிற ஆண்டவரே அப்படிங்கிற இடத்துக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் கூட வரும். நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு. எதனால் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு, அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். அதை நம்ம பார்த்துடணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்களாம் கவனிங்க. அது நம்ம லைஃப்பில் கிராஸ் பண்ணுற விஷயமா இருக்கும். ஆனால் இதுதான் அதுக்கு ரீசன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. முதலாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21வது வசன வாசி. அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இப்போ இவன் ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. கேரி தாற்றங்கரையில் இவர் சொல்லி தான் போய் தங்குறாரு. ஆண்டவர் சொல்லி அங்கே விஷயம் நடக்குது. அங்கேருந்து சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு ஆண்டவர் போக சொல்கிறாரு. இவர் வந்துட்டார். ஆனால் இங்கே நடக்கிற விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே என்னங்க நடந்துச்சு? எலியா உயிரோடு தானே எழுப்புனாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு 20வது வசனம் வாசிங்க பாப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால். திருப்பி வாசிங்க பாப்போம். அதை என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த. இப்போ எலியாவுக்கு இவங்க இடம் கொடுத்தாங்களா, இல்லைனா 9வது வசனம் வாசிங்க. உன்னை பராமரிக்கும்படி இப்போ இடம் இவருக்கு கொடுத்தது கர்த்தரா, அந்த வீட்டுக்காரங்களா? கொடுத்தது கர்த்தர். ஆண்டவருடையதான திட்டத்துக்குள்ள இப்போ அந்த அம்மா இருக்கிறாங்க. ரெண்டாவது, அடுத்து பராமரிச்சாங்க, இவரை பராமரிக்கிறாங்கன்னு இவர் சொல்றாரு. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம்? எலியா தான் அங்கே பராமரிக்கிறாரு. கர்த்தர் எலியாவை கொண்டு அந்த வீட்டை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த வீட்டில் இருந்ததே ஒரே ஒரு அடை சொல்கிறதுக்கு அளவு தான் இருந்துச்சு. அன்னைக்கு அவங்க சாவர பிளானில் இருக்கிறாங்க. எலியா அந்த வீட்டுக்கு போகிறார். எலியா அந்த வீட்டுக்கு போன பிறகு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை மாறுது. கர்த்தர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு? அந்த வீட்டாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. யாரை வச்சு பார்க்கறதுக்கு? எலியா. ஏன்னா எலியா வந்தாதான் அந்த வீடே ஆசீர்வதிக்கப்படும். எலியாவின் நிமித்தம் தான் அங்கே மாவு, எலியாவின் நிமித்தம் தான் எண்ணெய். இந்த வீட்டுக்கு எண்ணெயும் மாவு வந்தது காரணமே எலியா தான். எலியா இல்லாட்டி அது கிடச்சிருக்காது. ஆனால் இப்போ எலியா என்ன சொல்கிறாரு 20ஆம் வசனத்தில்? என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ. இப்போ எலியாவுடைய ஸ்டேட்மெண்ட்டே மாறுது. என்ன ஸ்டேட்மெண்ட்? பல நேரங்களில் கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்கிறதான நிலை மாறி மனுஷர்கள் நம்மை நடத்துகிறாங்கன்ற இடத்துக்கு வருவோம். இங்கே நடக்கிறது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை செய்கிறார். அதற்கு மனுஷர்களை தான் பயன்படுத்துகிறார். வேற வழியே இல்லை. மனுஷர் தயவு கண்டிப்பாக வேணும். ஆனால் எந்த இடத்திலும் அந்த மகிமையை கர்த்தர் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். அது கர்த்தர் செய்யறது. ஆனால் அந்த மனுஷனை ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் அந்த வீட்டோட கிட்டத்தட்ட 3-3.5 வருஷம் இருக்கிறார். சில நாள் தான் கேரி தாற்றங்கரையில் இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது சில நாள் கழித்து அப்படின்னு இருக்கு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 7வது வசன வாசி. சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு. ஆனால் பஞ்சம் 3.5 வருஷம், 3 வருஷத்துக்கு மேலே பஞ்சம் இருக்கு சில நாளைகளுக்குள்ளு. அப்போ ஏறக்குறைய 3 வருஷத்துக்கு மேலே அந்த வீட்டில் இருந்துட்டார். அந்த வீட்டில் இருக்க 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 இப்போ எலியாவுக்கு அந்த வீடு கேஷுவல் ஆகிடுது. எலியாவுக்கு ஸ்பிரிச்சுவல் அந்த அட்டென்ஷன் அங்கே போயிடுச்சு. அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் பாண்டு போய் நார்மல் ஆயிட்டார். அந்த வீட்டோட நார்மல் ஆயிட்டார். நார்மல் ஆக ஆக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்னங்கிறதே எலியாவுக்கு தெரியல. இப்போ
அந்த அளவுக்கு எலியாவுக்கும் தேவனுக்குமான கனெக்ஷன் அங்கே குறையுது. எப்படி நான் சொல்றேன் பாருங்க, வாசிங்க 18வது வசனம் வாசிங்க, 17, 18. அப்பொழுது அவர் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். யோசிச்சு பாருங்க, இவன் வரத்துக்கு முன்னாடி அவங்க சாக நிலைமையில் தான் இருக்கிறாங்க. வரத்துக்கு முன்னாடி சாக நிலைமையில் இருக்கிறாங்க. எலியா வந்து தான் அவங்க உயிரோடவே இருக்கிறாங்க. அவன் வியாதிப்பட்டா அதுக்கு காரணம் அந்த அம்மாவுடைய அக்கிரமம். அந்த அம்மாவே சொல்லுது, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும். ஆனால் வீட்டுக்குள்ள இருக்கிற எலியாவுக்கு இது எதுவுமே தெரியாது. ஏங்க அது எப்படிங்க எலியாவுக்கு தெரியணுன்ற அவசியம் இருக்குதா அண்ணா? ஆகாப் ஒரு தப்பு பண்ணா யாருக்கு தெரியும்? எலியாவுக்கு தெரியும். ஆகாப் கேட்பான், என்னை கண்டுபிடித்தாயோ? ஆமா கண்டுபிடித்தேன் அப்படின்பான். எலியாவுக்கு முன்னாடி எதையும் மறைக்க முடியாது, எலிசாவுக்கு முன்னாடி எதையும் மறைக்க முடியாது. கேயாசி பணம் வாங்கினா எலிசாவுக்கு தெரிஞ்சிடும், யூதாஸ் பணம் வாங்கினா இயேசுக்கு தெரிஞ்சிடும். அந்த தேவ மனுஷனுக்கு முன்னாடி அவன் இத்தனைக்கும் அந்த வீட்டிலேயே இருக்கான். அப்படி இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை, வியாதி நாள் பட்டுக்கிட்டே இருக்குது. 17வது வசனம் சொல்லுது, அந்த வியாதி இவன் நடந்த பின்பு வீட்டுக்கரையாக அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருக்கு. ஆனா எங்க இருக்கார்? யார் இருக்கா வீட்டுக்குள்ள? எலியா இருந்துகிட்டே இருக்கிறார். எலியா இருக்கிற வீட்டுக்குள்ள தான் இவ்வளவு நடக்குது. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரா? அதெல்லாம் இல்லை. அந்த வீட்டில் நடக்கிற ஒரு சாதாரண சம்பவம் அது. அந்த வீட்டில் உள்ள ஒரு பையனுக்கு வியாதி அதிகரிச்சுட்டே போகுது. ஆனால் எலியா வீட்டுக்குள்ள தான் இருக்கிறார். சாகர இடத்துக்கு வந்துருச்சு, எலியா வீட்டுக்குள்ள தான் இருக்கிறார். இந்த அம்மா சொல்லுது, இந்த வியாதி காரணம் என் அக்கிரமம் தான், என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும். அடுத்து, என் பிள்ளைய சாகடிக்கிறதுக்கு நீ வந்தியான்னு கேட்குது. இவ்வளவு சொல்லியும் எலியாக்குள்ள என்ன வரல? ஃபயர் வரல. இதே மாதிரி வேற யாராவது சொல்லியிருந்தா எலியா கொண்டு இருப்பாரு, அக்கினி இறங்கியிருக்கோம். ஆனால் ஒரு 3 வருஷம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க 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 இப்போ அந்த வீட்டில் எலியாங்கிறவர் போயிட்டாரு. யார் போயிட்டாரு? அந்த எலியாங்கிற ஜைஜாண்டிக் உருவம் போயிருச்சு, அந்த அபிஷேகம் போயிருச்சு. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். பல நேரங்களில் இது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் உங்களை ஒரு விசேஷித்த காரியத்துக்காக அபிஷேகம் பண்ணியிருப்பார். உங்களுக்குன்னு கர்த்தர் சில காரியங்களை வச்சிருப்பார், சில வரங்கள் கொடுத்திருப்பார், அல்லது உங்களை சில விசேஷமான அழைப்பில் வச்சிருப்பார். நாம் அதை எல்லாருக்கிட்டையும் காட்டிக்கிட்டே இருப்போம், எல்லா பக்கமும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆனால் எங்கே பிரச்சனை வரும் தெரியுமா? நாம் ஒரு சிலர்கிட்ட நம்மளை கேஷுவல் ஆக்குவோம், அப்படியே அவங்களோட ஜாலியாக பேசுவோம், நடக்கும், எல்லாம் போகும். ஆக 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 அவர்கள் மத்தியில் நீங்கள் ஊழியக்காரர் என்கிறதான ஸ்தானம் போகும், அந்த அபிஷேகம் குறையும். அவர்களோடு கூட நீங்கள் உட்கார்ந்து நல்லா மிங்கிலாவீங்க பாருங்க, அவன் தோல் மேலே கைப்படுற அளவுக்கு ஆயிடுவான். அங்கே தான் பிரச்சனையே இருக்கு. நான் வெளிநாட்டில் போகும்போது சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரருக்குரிய ஸ்தானத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க, அதை கேஷுவலாக எடுத்துப்பாங்க. அதை அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துப்பாங்க, அது தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் அந்த ஊழியக்காரனுக்கு அந்த அபிஷேகத்துக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது, அதுக்குரிய மரியாதையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதை விட முக்கியம், உங்களுக்கு இருக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும். பல நேரத்தில் நாம் என்ன பண்ணுவோன்னா, எல்லாருக்கிட்டையும் இருப்போம், ஒரு சிலர்கிட்ட போயிட்டு நம்மளை என்ன ஆக்கிடுவோம்னா அப்படியே சாதாரணமாக ஆக்கிடுவோம். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்கும், அங்கே தான் இயேசு கரெக்டாக அப்படி பின் பாயிண்ட்டை அடிப்பார். அதான் இயேசுக்கிட்ட இருந்த ஸ்பெஷாலிட்டி. இப்போது ஒரு விஷயத்தில் பேதுரு வந்து சொல்கிறாரு, பரலோகம் தான் இதை வெளிப்படுத்துச்சுன்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, இதை நீ ரத்தம் மாம்சம் வெளிப்படுத்தலை, பரலோகம் தான் வெளிப்படுத்துது. சொன்ன உடனே இப்போது இயேசு அடுத்து தான் பாடுபட போகிறதையும் சிலுவைக்கு போகிறதையும் பற்றி பேசுகிறார். பேசின உடனே மத்தேயு 16:22 வாசிங்க. தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது. யாரை யார் கடிந்து கொள்வது? இப்போ இயேசு ஏதாவது தப்பாக பேசினாரா? இயேசு நடக்க போகிற விஷயத்த ப்ராஃபட்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ இவர் அவரை பார்த்து ஒரு கனமான வார்த்தை சொல்லிட்டார், உனக்கு பரலோகம் வெளிப்படுத்திருச்சுன்னு. இமிடியேட்டாக பேதுருக்கு என்ன வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2 கொம்பு தானாக முளைச்சிருச்சு. இப்போ ஆண்டவர் அடுத்த சில தீர்க்கதரிசனம் பேசும்போது வசனம், பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் கடிந்து கொள்ள தொடங்கினான். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோ திரும்பி, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்படி தள்ளிட்டு போயிருக்கான் தெரியுமா? அல்லது பின்னாடி முதுகில் வச்சு தள்ளிட்டு போயிருக்கான். தனியே அழைத்து கொண்டு போய், வாங்க வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? சிலுவைக்கு போகிறேன், சாவ போடுறேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இயேசு சொல்கிறாரு, திரும்பி பார்த்து
இயேசு நம்மள மாதிரி விளையாட்ட ஒரு ஆளை சாத்தான்லாம் சொல்ல மாட்டார். அவர் வாயிலேருந்து வந்தால் அது சாத்தான் தான். இப்போ அங்கேருந்து கிரியை செய்கிறது யார்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், கனப்படுத்த வேண்டிய இடத்துல இயேசு என்ன பண்ணுறாரு? அவனை கனப்படுத்துறாரு. தன் அபிஷேகத்தை காக்க வேண்டிய இடத்தில் மிகச்சரியாக அதை பாதுகாக்கிறார். நிறைய பேர்கிட்ட இதான் இங்கே பிரச்சனையே. கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்துருப்பார், கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்துருப்பாரு, அல்லது உங்களுக்குன்னு ஒரு கணம் கொடுத்துருப்பாரு. அது எந்த கணமானா இருக்கட்டும், அந்த கணத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. முதல்ல உங்க அபிஷேகத்துக்கு நீங்க கனப்படுத்தினா தான் அடுத்தவங்க அதை கனப்படுத்துவாங்க. நீங்க அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அப்பதான் அவங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பல நேரங்களிலே நம்முடைய அபிஷேகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்கு. ஆண்டவர் அபிஷேகிச்சிருவாரு, தாவீதை கொண்டு போய் தேவன் ராஜாவா உட்கார வச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவர் யுத்தம் பண்ண தான் போகணும். அதுக்கப்புறம் கிளம்பி போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடாது. என்ன ஆடுப்பா, செம்பரி ஆடா, நல்ல மேயுமா, அது நல்ல புல்லு போடு, இப்படி தாடு அப்படின்னா அவன் எப்படி மதிப்பா? தாவீது இன்னும் மாறலடா, வாடா தாவீதும்பா. ராஜான்றது போயிடும். தேவன் அவரை ராஜாம்பாரு, இவன் என்ன சொல்லுவான்? வாடா தாவீதும்பா. அந்த அந்த அபிஷேகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. இப்போ எலியா அந்த வீட்டில் 3 வருஷம் இருக்கிறார். இருக்க அந்த அம்மா அவ்வளோ அசால்ட்டா, ஆகாப்பு பயப்படுறான். நீங்க பாருங்க, ஒபதியா என்ன வார்த்தை சொல்றா பாருங்க அவனை பார்த்து. 7வது வசனம் வாசிங்க, 18:7. ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டான். என்ன கணம்? யாரு? கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆளு, ஆபீசர், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவ எலியாவை பார்த்து என்ன பண்றான்? முகங்குப்புற விழுந்து. ஆனா இங்க என்ன இருக்குது? அந்த அம்மா ரொம்ப அசால்ட்டா சொல்லுது, என்ன நீ ஒரு அந்த இடத்துல எனக்கு இன்னொரு வசனத்தை அப்படி படிச்சுட்டு வரும்போது எலியா எந்த இடத்துக்கு போயிட்டாருன்றது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. நீங்க 17:24 வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். 3 வருஷம் கழிச்சு சொல்லுது. 3 வருஷம் கழிச்சு சொல்லுது. the day 1 மிராக்கிள் நடந்துருச்சு. வீட்டுக்குள்ள நுழையும் போதே என்ன வந்துருச்சு? மிராக்கிள் நடந்துருச்சு. மாவு எண்ணெயும் குறைவுபடாமல் இருக்கு, பானையில் மாவு குறையில. 3 வருஷம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த அம்மா உட்காந்து. ஆனால் அந்த அம்மா சொல்லுது 3 வருஷம் கழிச்சு, இந்த பையனை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தீங்கல்ல, இப்பொழுது உண்மை நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று தெரிந்து கொள்ளுகிறேன். அப்போ இத்தனை வருஷம் அந்த அம்மாவுக்கு என்ன இருந்திருக்கு? அந்த ஊழியக்காரங்கிற கணமே இல்லாமல் இருந்திருக்கு. ஏன் இப்படி நடந்தது? இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள போன பிறகு அந்த ஆகாபுக்கு முன்னாடி நிற்கக்கூடியதான அந்த அத்தாரிட்டி, ஒபதியாவுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அத்தாரிட்டி இங்கே குறைஞ்சிருச்சு கொஞ்சம். இங்கே அது போயிருச்சு. சில நேரத்தில் நாம தான் அந்த தப்பு பண்ணுறோம். ஒரு இடத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருன்னா ஒரு இடத்துல செய்யின்னு தான் சொல்லணும். நம்ம தம்பி முடியுமாங்கிறது ஆப்ளிகேஷன். ஒரு இடத்துல போயிட்டு முடியுமான்னு கேட்கறது அத்தாரிட்டிங்கிறது, செய்யுங்கிறது. அந்த அத்தாரிட்டியை கையில் எடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது? முதல்ல நம்மகிட்ட தான் இருக்கு. சில நேரங்களில் உங்களுடைய அத்தாரிட்டியை நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆண்டவர் இவர்கள் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். முதல்ல நீ மதிரா, உன்னை உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை நீங்கள் மதிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கனத்தை நீங்கள் மதிங்க. அப்போ தானே கர்த்தர் அதுக்கப்புறம் இன்னொருத்தங்கிட்ட கனத்தை உண்டாக்குவார். இங்கே என்ன நடக்குதுன்னா, பெரும்பாலும் எலியா பார்த்து அந்த அம்மா சொல்லுது, இப்போதான் நீ ஊழியக்காரன் எனக்கு தெரியுது அப்படிங்குது. 3 வருஷம் கழிச்சு. 3 வருஷம் எலியா வீட்டில் இருந்திருக்கிறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் எலியா இருந்தால் நம்ம என்ன ஆகும்? ஆனால் இதை கேஷுவல் ஆகாமல் 3.5 வருஷம் கரெக்டாக மெயின்டைன் பண்ண ஆள் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த கனத்தை நிறுத்திட்டே இருப்பார். தேவனுடைய குமாரனுங்கிறத நிறுத்திட்டே இருப்பார். அதுக்காக அவர் அன்பு இல்லாதவர், அரகண்ட்டு, சர்வாதிகாரி அதெல்லாம் கிடையாது. அது என் ஸ்தானம். என் ஸ்தானத்துக்கு நான் ஒரு மரியாதை கொடுக்குறேன். அதை கர்த்தரின் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் இங்கே இருந்த எலியா கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ராட். அது பிரேக் ஆகுறது அங்கே தான் பிரேக் ஆகுது. அந்த அவர் எந்த இடத்துல நான் போய் சாகுறேன்னாருன்னா அந்த தைரியம் இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அத்தாரிட்டி இது குறைஞ்சுதா?